வெல்கம் டு டோஷி டாக்ஸ். டிராகன் திரைப்படம் பார்த்தேன். இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ இது மூவி ரிவ்யூவா அப்படின்னு நிறைய பேர் கேட்க போறீங்க. கண்டிப்பா இது மூவி ரிவ்யூ இல்லை, இது வந்து ஒரு அட்மிரேஷன், ஒரு அடோரேஷன், ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்ஸ் அஸ்வத் மாரிமுத்து அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் டிராகன் அண்ட் AGS2. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரெய்லர் வந்த உடனே போறவங்க வரவங்க எல்லாம் வாடா ஒருத்தன் ஃப்ரீயா இருக்கிறாங்கிற மாதிரி எல்லாரும் அடிச்சு அடிச்சு கழுவி ஊத்தி எக்கச்சக்கமான வீடியோ இந்த டிராகன் திரைப்படத்திற்காக போட்டிருந்தாங்க. பட் ஏதோ ஒண்ணு சொல்லிச்சு, ஸ்ட்ராங்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, படம் வரட்டும், பார்த்துட்டு அப்புறமா நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நிச்சயமா இருந்தது. அதை கொஞ்சம் கூட டிசப்பாயிண்ட் பண்ணாம இதை விட ரொம்ப அழகா என்டர்டெய்னிங்கா ஒரு மெசேஜ் இருக்கக்கூடிய ஃபில்மை ஒரு ஃபேக்டர் கூட மிஸ் பண்ணாம இவ்வளோ விஷயங்களை ஒரு ஸ்கிரீன் பிளேல புகுத்தி டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ஓ மை காட், அவரோட பாஷையில சொல்லணும், ஓ மை கடவுளே அப்படின்னு சொல்லணும். பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து அவர்கள். பிரதீப் ரங்கநாதனோட ஃபேனா நிச்சயமா நீங்க ஆயிடுவீங்க டிராகன் திரைப்படம் பார்த்ததுக்கு அப்புறமா. ஏன்னா இந்த படத்துல ஒரு ஹீரோவா எப்போ அவர் நிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஒரு ஃபிளாடான ஒரு கேரக்டர் பண்றதுக்கு, அதாவது எப்பவுமே ஒரு ஹீரோ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில வந்து அவர் ஃபர்ஸ்ட்ல வந்துருவாரு, இப்படி ஆயிடுவாரு, அப்படி ஆயிடுவாரு அப்படின்னு நிறைய படங்கள் இருக்கு. ஓகே, தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி. பட் ஸ்டில் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட், ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி படங்களுக்கு சக்சஸ் நிறைய வரணும் அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். ஸோ டேக் அவேஸ் ஃப்ரம் டிராகன், இதுல வந்து நான் கேமரா அப்படி இருந்தது, எடிட்டிங் இப்படி இருந்தது, இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ள எல்லாம் போக போறது இல்லை. நான் எனக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத சொல்ல போறேன். இந்த படத்துல வந்து குட்டி குட்டி போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஹோல் படமே டெஃபினெட்லி கேரக்டர்ஸா பார்க்கும்போது யாருக்குமே கொஞ்சம் கூட குறைவில்லாம எப்படி ஒரு ரைட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல அசத்திட்டாரு அஸ்வத் மாரிமுத்து அவர்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து நல்லா படிச்சு ஒரு 96% வாங்கக்கூடிய ஒரு கேரக்டர். இன்ஜினியரிங் காலேஜ்க்கு போனோம்னா கெத்து தான் அப்படின்ற ஒரு ஃபீல், அதாவது பொறுக்கி பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னதுனால நிஜமாவே கடஞ்செடுத்த தரமான அக்மார்க் பொறுக்கியாக நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா காலேஜ்ல ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் மதிக்காம ஒரு 48 அரியர் வச்சிருக்கக்கூடிய பையனுக்கு ஒரு அழகான பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னா, அந்த காலேஜை கடந்து வரும்போது வெறும் காதல் மட்டும் போதாது வாழ்க்கைக்கு, அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது உருப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பெண் எதிர்பார்ப்பா அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த கேரக்டர் அவ்வளோ என்டர்டெய்னிங்கா, அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட மேனரிசம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. காலேஜ்ல பாத்தீங்கன்னா தம்மடிச்சுட்டே இருக்கிறது, அதாவது காலேஜ் முடிச்சும் தம்மடிச்சுட்டே இருக்கிறது, குடிச்சுட்டே இருக்கிறது, பிக் பாஸ் பாக்குறது, அண்ட் ஃப்ரீயான டைம்ல ரீல்ஸ் பண்றது. இந்த இடத்துல தான் வந்து நான் அப்படியே யோ வாழ்த்தலைவா தேங்க்யூ இதெல்லாம் வச்சதுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு பக்கம், எஸ் நல்ல அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கணும், அதுக்கு ஒரு மூளை வேணும், நாலேஜபிளா நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு இது ஒரு இன்னொரு ப்ரொஃபஷன். ஆனா நமக்கு வந்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டா போதும், நம்ம படிக்க வேணாம், நமக்கு பின்னாடி வந்து கல்வி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்ல ஒரு இன்ஃப்ளூயன்சிங் கேட்டகரி போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வா ஒழுங்கா போய் கிளாஸ்க்கு போய் படி, அரியரை கிளியர் பண்ணு அப்படின்னு நல்லா மண்டையிலே வச்சு நச்சுன்னு கொட்டின மாதிரி ஒரு படம். அதனாலே பிரதீப் அவர்களுக்கு அழகா இந்த படத்துல ஏற்கனவே ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு நம்ம வெல்கம் பண்ணியாச்சு, இது ஒரு டபுள் ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணலாம். சூப்பரா பண்ணிருந்தீங்க. அண்ட் உங்களோட ஆர்மியில புது மெம்பரா நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. மெம்பர்ல நானும் ஒரு மெம்பர் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அனுப்பமா அவங்களோட கேரக்டர் ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி பாத்துட்டீங்கன்னா ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஆளு, ஆனா எப்பவுமே ரொம்ப கிளிங்கியா இருக்கிறதுனால நம்ம மேல அக்கறையா இருக்காங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இவங்க கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்னா, வேலைக்கு போக மாட்டாங்க, வெட்டியா இருப்பாங்க, எந்நேரமும் வந்து தம் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட காசுலயே வந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு மின்ட் சிகரெட் வாங்கிக்கிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். ஆனா அந்த பொண்ணை நடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்சியாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் ரியாலிட்டி எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்கு பொறுப்பா வேலைக்கு போகணும், குடும்பத்தையும் நம்மளையும் எப்படி டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ஞானம் வரும் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல அந்த பையன் எவ்வளவு டாக்ஸிக்கா மாறான்னா, பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்துற அளவுக்கு டாக்ஸிக்கா மாறான். இது நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்டில் பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும்னு சுத்திட்டு இருந்தீங்கன்னா திருந்துங்கடி, டீ வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக இந்த படம் நிச்சயமாக இருந்துச்சு. அனுப்பமா வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து ஈஸியா ஒரு தப்பு பண்ணிட்டு அது வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், பட் அது நம்மளை சுத்தி சுத்தி லைஃப்ல வந்து அடிக்கும் அப்படின்ற அந்த டயலாக் தான் ஆக்சுவலி ஃபில்மே. ஒரு தப்பு பண்ணுவோம், அப்புறம் அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம முன்னுக்கு வந்து ஒரு அழகான இடத்துக்கு வந்துருவோம். பட் அதோட மிச்சம் இருக்கு பாருங்களேன், அந்த மிச்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், கிட்டத்தட்ட அடிப்பட்ட பாம்பு மாதிரி.
அந்த மிச்சம் வந்து நம்மள தீண்டாம விடாது அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு ஃப்ராட் பண்ணி ஒரு சர்டிபிகேட் வாங்கி ஒரு பெரிய கம்பெனில ஜாயின் பண்ணி அமெரிக்கா போறதுக்கான எல்லா வேலைகள்லயும் இயங்குறாரு. யாரையும் மதிக்கிறது இல்ல, நான் இப்படி இருக்கிறதுனால தவறே இல்லை அப்படிங்கிற ஒரு கேரக்டரா இந்தாப்பா இதான் எக்ஸாம்பிள், நீங்களும் இப்படி இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ப வைக்கிற அளவுக்கு தத்ரூபமா நடிச்சிருப்பாரு. பட் இதெல்லாம் தாண்டி லைஃப்ல நம்ம முன்னேறி ஆகணுங்கிற ஒரு இடம் வரும்போது போய் சொல்லலாம், ஃப்ராட் பண்ணலாம் அப்படின்றதையும் பண்ணி அவர் ஒரு பெரிய ஆளாகிற மாதிரி காமிக்கும் போது என்னடா இது, அப்ப போய் சொல்றவன் ஃப்ராட் பண்றதெல்லாம் ஜெயிச்சிருவானா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அங்கதான் அஸ்வத் மாரிமுத்து அவர்களுடைய அந்த பிரில்லியண்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு இன்டர்வியூல கூட பார்த்தேன். அஸ்வத் அவர்கள் வந்து 1143 அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து 1163 மார்க் வாங்கியிருக்காங்க. அதாவது 12th வரைக்கும் நல்லா படிச்ச பசங்க காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கத்துக்கக்கூடிய திறமை இருக்கு. அதனால மறுபடி ஃப்ராட் பண்ணி வேலையில ஜாயின் பண்ணாலுமே எப்படி இதெல்லாம் சினிமால தான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சொன்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு எபிலிட்டி இருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில ப்ரூவ் பண்ணி அவங்க லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே செட்டில் ஆகும் நினைச்சீங்கன்னா அங்கதான் சமட்டி எடுத்து அடிச்சாங்க. ஓகே, நீ கத்துக்கலாம் தம்பி, ஆனா இவ்வளோ ஈஸியா நீ பாட்டுக்கு அப்படியே இந்த ரூட் எல்லாம் கட் பண்ணிட்டு வேகமா வளர்ந்துட்டீங்கன்னா நேரா ஒரு ரூட்ல வந்துட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அழகா கேட்டிருக்கிறாங்க இந்த படத்துல. ஒரு குட்டி குட்டி டேக் அவே ஃப்ரம் டிராகன். ஓ காட், மிஷ்கின் சாரோட ரோல் நிஜமா ரொம்ப லவ் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சோசியல் மீடியால அவர் மேடையில பேசின அத்தனை விஷயங்களையும் நினைவு வச்சிருக்கிறவங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு டிராகன் படத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு காட்ஃபாதர் பா, இப்படி ஒரு பிரின்சிபல் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. கயாது லோஹர், அப்பா என்ன அழகான பொண்ணு, சும்மா பண்ணு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கியூட்டான ஆக்ட்ரஸ். இவங்களோட நிறைய அழகான விஷயங்கள் படத்துல இருக்கு. பட் எனக்கு இந்த ஒரு தாட் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைஃப்ல நிறைய நேரங்கள்ல வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும், ஆனாலும் அவங்க சொல்றதை நம்ம நம்புவோம். ஏன்னா நம்ம என்ன நம்பணும்னு விரும்புறோமோ அதை தான் நம்புவோம். நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறனோ அதுதான் நீங்க நம்புவேன். ஆனா ஆக்சுவலா நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு சீன், அதாவது பிரதீப் ரங்கநாதன் மறுபடியும் அவங்களோட காலேஜுக்கு எல்லாம் போய் அவர் வச்ச அரியர் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செகண்ட் டிக்கெட், கிட்டத்தட்ட ஓமை கடவுளையில கிடைக்கும்ல ஒரு டிக்கெட், செகண்ட் சான்ஸ் டிக்கெட், அந்த மாதிரி ஒரு டிக்கெட் கிடைக்குது. அவர் அங்க போறாரு. ஸோ போய் சொல்லி அங்க போய் உட்காந்துருக்கும் போது இந்த பொண்ணு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மும்பைக்கு வருது. அதாவது மும்பைல மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு வேலூர்ல காலேஜ்ல இருப்பாரு. அப்படி சொல்லும் போது அவங்க அங்க போய் அந்த மும்பை ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பிரதீப் சொல்வாரு, நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக சென்னைக்கு வந்திருக்கேன் பேபி அப்படின்னு. அப்போ அவங்க வருவாங்க, ஓ இதை நம்பிருச்சா அந்த பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கண்ணு கலங்கி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஃபேஸ்ல ஒன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், அவன் என்கிட்ட நிறைய பொய் சொல்லுவான், அது எனக்கு நல்லா தெரியும் பொய் சொல்றாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு சஃபகேஷனை உள்ள கொடுக்கும்னு எனக்கு தெரியும், நீ என்கிட்ட பொய் சொல்லலையே அப்படின்னு கேட்கும் போதும் அந்த பொண்ணு மேல பொய் சத்தியம் பண்ணுவாரு. இது பார்க்கவே என்னடா இது, எந்த நல்ல விஷயத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஏதோ ஒரு வகையில எல்லாத்தையும் நம்ம இழுத்து பிடிச்சி மேனேஜ் பண்றோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம நினைப்போம். ஆனா அது உடையக்கூடிய இடம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இந்த டயலாக் வச்சதுக்காகவே டைரக்டர் மேல பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சுன்னு சொல்லலாம். கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும் நம்மளை ஏமாத்துறாங்க, ஏதோ சரியில்லை, ஏதோ பொய் சொல்றாங்க, இவங்க சொல்றதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா வேண்டாம், என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஆனா நமக்கு அதை பார்க்க விரும்ப மாட்டோம், ஏன்னா அந்த கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ண விரும்ப மாட்டோம். அப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அந்த அந்த மோமெண்ட் பெயினுக்காக பயந்து சேர்த்து வச்சு ஒரு நாள் பெரிய ஹியூஜ் டிராஸ்டிக் பெயின் ஒன்று அனுபவிப்போம் பாருங்க. அவங்க எல்லாருக்கும் அந்த டயலாக் வந்து ஒரு மறுமுறை இல்லை உனக்கு தப்பா தோணுச்சுன்னா நீ செக் பண்ணு, நீ கேளு அப்படிங்கிறதுக்கான ஒரு இடமாக நான் பார்த்தேன். அது இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடு கிடைக்கிறது, ஒரு வீடு வாடகை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா சென்னையில, அதுவும் ரொம்ப லாயலா பல வருஷங்கள் பல கேள்விகள் கேட்காம நமக்கு ரொம்ப இணக்கமான ஒரு ஹவுஸ் ஓனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ மேல வந்து ஒரு பாய் கேரக்டர் ஒருத்தவங்க காமிச்சிருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு எத்தனை வருஷமா அந்த வீட்டுல ஜார்ஜ் மரியன் சாரும் அவங்களோட வைஃபும் அண்ட் பிரதீப்பும் இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்கிறத காமிச்சிருப்பாங்க. மேல இருந்து காய்கறி கூடைய வந்து அந்த பாயம்மா இறக்கும் போது ஐயரே அதுல கொஞ்சம் காய்கறி போட்டு அனுப்புறீங்களா, அதாவது ஒரு காய் சொல்லி இதை போட்டு அனுப்புறீங்களான்னு கேட்பாங்க. அதே மாதிரி பிரதீப் அவர்கள் வந்து கார் வாங்கும் போது இல்ல அவங்களோட செலிப்ரேஷன்ல வந்து எல்லாருமே இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, இந்த பக்கம் வந்து அவங்களோட அவங்க சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. ஒரு சின்னதான ஒரு மத நல்லிணக்கத்தை வந்து இந்த திரைப்படத்துல காமிச்சிருந்தாங்க. மறுபடி ஒரு பெரிய வீடை தேடி போயிட்டு ஊரெல்லாம் அசிங்கப்பட்டுட்டு வந்தாலும் அந்த ஹவுஸ் ஓனர் வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணி அதே வீடு கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த காட்சியும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு படம் முழுக்க லியான் ஜேம்ஸ் அவர்களுடைய அழகான பாட்டு,
சூப்பரான பேக்ரவுண்ட் மியூசிக், அத்தகலமான காலேஜ் லைஃப், இத்தனை காமெடியன்ஸ், விஜய் சித்து, அதுக்கப்புறம் ஹர்ஷத் கான், குட்டி டிராகன், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கும் போது குட்டி குட்டி இடத்துலயும் இவ்வளோ பியூட்டியை ஆட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து அஸ்வத் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாரு. அதனால இந்த விஷயங்கள்லாம் டிராகன் டேக் அவேஸா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நல்ல வேலை கிடைச்சிருது, வேலையில கான்சென்ட்ரேட் பண்றாரு, சம்பளம் இவ்வளோ வருது, நல்ல வீடு, லைஃப் ஸ்டைல் எல்லாமே கிடைச்சிருது. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் முழுக்க கரியர், ஒர்க் இதுல இருந்தா லைஃப் நல்லா ஆகுது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஊரெல்லாம் கெட்ட பேர் வாங்கின 48 அரியர் வச்ச பையன் லைஃப் மாத்திக்கிறாரு. அப்படி மாத்தி வந்து உட்கார்ந்தாச்சு. இப்ப வந்து உட்கார்ந்த போது ஒரு நாள் தனக்கு ஒரு இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பொண்ணு கிடைச்சிருச்சு, என் லைஃபே நல்லா ஆகுது, நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா, பாரிஸ் அவளோட ட்ரீமா இருக்கு, யூஎஸ் போயிடலாம், செட்டில் ஆயிடலான்னு பல கனவுகளோட இருக்கும்போது அங்க வச்சாலும் பாரு ஆண்டவன் ட்விஸ்ட்னு மிஷ்கின் சாரோட கம்பேக். யாரா நீயா, நீ எப்படிரா இந்த கம்பெனில இவ்வளோ பெரிய வேலை வாய்ப்போட சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு யோசிக்கும் போது அவர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு டீச்சரா என்ன யோசிப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனுக்கு வி ஹேவ் டு டீச் அ லெசன். நீ உன்னோட அரியர் எல்லாம் கிளியர் பண்ணு, நான் அதுக்கப்புறம் உன்னை பத்தி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு இடம். மறுபடியும் அந்த காலேஜ்க்கு வரும்போது இந்த காலேஜ், இந்த லைஃப், இந்த சந்தோஷம், இந்த டிகிரி, இந்த ஐடி கார்டு, இதெல்லாம் எவ்வளோ நீ மதிக்க வேண்டியது இருக்கு, நீ கொஞ்சம் கூட மதிக்காம இருந்தல்ல, அது இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான ஒன்று அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிறுத்திருக்கு பாத்தியா. அதனால ஒழுங்கா அதுக்கு கிவ் ரெஸ்பெக்ட், அதுக்கப்புறம் நீங்க வா அப்படின்னு சொன்ன உடனே காலேஜுக்கு போகிறாரு. அங்கதான் அனுபமாவோட என்ட்ரி வருது. அனுபமா மறுபடி சொல்லுவாங்க, முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஒரு தப்புனால நம்மளோட லைஃபே மாறுதுன்னா அந்த தப்பு பண்றது தப்பே இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்க இவரை விட்டுட்டு, இந்த காதலை விட்டுட்டு அவங்க திருமணம் செஞ்சுட்டு போனதாக திரைப்படத்துல காட்டியிருப்பாங்க. அதே தான் வந்து ரவீந்திரன் நடிச்சிருப்பாரு, பிக் பாஸ் ரவீந்திரன், அவரும் சொல்லுவாரு. ஸோ ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு தப்புனால நம்மளோட லைஃப் மாறுதுன்னா அந்த தப்பு பண்றதுல தப்பே இல்லை, நம்ம கன்வின்ஸ் ஆயிடுறோம். பட் அது கடைசி வரைக்கும் நம்மள விடுறது இல்லை. எல்லா இடத்துலயும் வந்து நீ பண்ணல, நீ சரி பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து வி ஹேவ் டு பி ஹியூமன் அப்படிங்கறத இந்த படம் சொல்லியிருந்தது. இன்னொரு டிராகன் டேக் அவே என்னன்னா, எனக்கு எல்லா விஷயத்தையும் கரெக்ட் பண்ணிட்டே வந்தாரே, ஆனா அனுபமா கிட்ட இவ்வளவு டாக்ஸிக்கா நடந்துக்கிறாரு. பார்க்கும்போது திட்டுறாரு, நீ என்னை விட்டுட்டு போயிட்டா, நீ என்ன சீட் பண்ணிட்டேன்னு தான் யோசிக்கிறார் தவிர, நான் இவ்வளவு கேவலமானவனா இருந்திருக்கேன், அதனாலதான் அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படிங்கறத ரியலைஸே பண்ணலையே நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த குட்டி டிராகன் பண்ணுவாரு பாருங்க சேட்டை. அப்போ அவரை பார்த்து சொல்வாரு, எனக்கு உன்னை பார்க்கும்போது தான்டா தோணுது, அவ ஏன் என்னை விட்டுட்டு போனா அப்படிங்கிறது, இவ்வளோ கேவலமானவனாவா நான் இருந்திருக்கேன் அப்படின்னு தன்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்கும்போது தன்னாலே சகிச்சுக்க முடியல, இத்தனை பேர்னால எப்படி சகிச்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் அந்த இடத்துல வந்திருந்ததும் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அனுபமா கிட்ட ஒரு சீன்ல சொல்லுவாரு, நீ வந்து என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்ற அன்னைக்கு நான் எல்லா அரியர்ஸையும் படிச்சு பாஸ் பண்றேன், நான் வேலைக்கு போறேன்னு சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது இல்ல, நான் லைஃப் அங்கேயே சரி பண்ணிருந்துருக்கலாம்ல, ஆனா இதோட வேல்யூ எனக்கு தெரியல பாருன்னு. அந்த கடைசி எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ஒரு சீனும் கூட, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல போய் நான் சின்சியரா இருக்கேன், பட் அந்த நேரத்திலயும் எனக்கு ஒரு உறக்கம் வருது அப்படின்னா அது என்னால தவிர்க்க முடியாத ஒன்றா போகுது. இப்ப எத்தனை பேர் எவ்வளோ கனவுகளோட, எவ்வளோ பிரச்சனைகளோட தன்னை கனவுகளோட எட்டி பிடிக்கிறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க, நம்ம ஷார்ட் கட் பண்றோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறுபடி இந்த படம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருந்தது. அதனால டிராகன் டேக் அவேல இது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் ஜார்ஜ் மரியன் சார் கேரக்டர், ஓ மை காட், எல்லாருக்கும் தெரியும், நான் நிறைய எஃப்எம்ல இருந்து இப்ப வரைக்கும் பேசிட்டே இருப்பேன். ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஜார்ஜ் மரியன் சார். கைதி, கலகலப்பு, அதுக்கப்புறம் ஒரு கிடாயின் கருணை மனு, எக்கச்சக்கமான படங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில இந்த படம் மதராசப்பட்டினம், நிறைய படங்கள் இருக்கு, தெய்வ திருமகள். இந்த படம் அவரோட கேரக்டர், அதாவது என்ன சொன்னாலும் ஓகே சொல்லக்கூடிய அப்பா, நம்புற பையனை அப்படியே பிளைண்டா நம்பக்கூடிய ஒரு அப்பா. அஸ்வத் மாரிமுத்து சமீபமா அவங்க அப்பாவை கம்பேர் பண்ணி ஒரு போட்டோ கூட போட்டிருந்தாங்க. எல்லா சீன்லயும் தான் பையன் என்ன சொன்னாலும் தான் பையன் கூட இருக்கிறவங்க அம்மா கூட ஏன்டா இவ்வளவு கெட்டவனா இருக்க அப்படின்னு ஆதங்கத்துல சொல்லிடுவாங்க, ஏன்னா கெட்டவன் தான். அப்போ அந்த சீன்ல வர டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வாட் மேக்ஸ் யூ ஹியூமன் கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கா நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு, அப்போ நீங்க மனிதன் தான். உங்களுக்கு அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸே இல்லை அப்படின்னா நீங்க மனிதன் அல்ல, நீங்க மிருகம் அப்படின்றது. அதாவது இவ்வளோ வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, இவ்வளோ அழகான விஷயங்கள் கிடைச்சிருக்கு, பட் இது யாருக்கோ போக வேண்டிய ஒரு வாழ்க்கை, அதை நான் ஷார்ட்கட் பண்ணனால எனக்கு கிடைச்சிருக்குன்னு முக்கியமான நேரத்துல பெரிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு தருணத்துல ரியலைஸ் பண்ணாலும் ஊரே நான் அசிங்கமா காரி துப்ப போகுது, நான் ஜெயிலுக்கு போறேன், என் பேரண்ட்ஸோட ரெப்புடேஷன் போயிடும் அப்படின்னு இருந்தா கூட ஒரு ஹீரோ என்ன வேணா எப்படி வேணா பண்ணி ஜெயிப்பாங்க அப்படிங்கறத காட்டாம, இல்ல திஸ் ஹீரோ இஸ் ஃபெயிலிங், தட் மேக்ஸ் ஹிம் ஹீரோ, தட் மேக்ஸ் ஹிம் ஹியூமன் அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. ஒருத்தன் எல்லா தப்பையும் பண்ணி பார்த்துட்டான் அப்படின்னா இனிமே அவன் யாருக்கும் தப்பு பண்ண மாட்டான், ஹார்ம் பண்ண மாட்டான் அப்படின்னு மிஷ்கின் சாரும் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஜார்ஜ் மரியன் சாரோட ஒரு டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது
அதாவது அப்பா நான் எல்லாரை விட உன்னதான்ப்பா அதிகமா ஏமாத்திட்டேன்னு பிரதீப் வந்து சொல்லும்போது அவர் சொல்வார் இந்த மாதிரி, நான் சின்ன வயசுல ஓட்டப்பந்தயத்துல ஓடும்போது என் பக்கத்துல இருக்கவன் நான் அவனை விட வேகமா ஓடுறேன்னு என்னை கீழே தள்ளி விட்டுட்டான். அப்போ உடஞ்சது இந்த காலு, நான் இன்னைக்கு வரைக்கும் தாங்கி தாங்கி தான்ப்பா நடக்கிறேன். அந்த மாதிரி என் பையன் பண்ணலையே. அதாவது என் பையன் இன்னொருத்தவனை கஷ்டப்படுத்திட்டு அவனோட கஷ்டத்துல ஜெயிக்கல. இன்னொருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எவ்வளோ பெரிய வாய்ப்பா இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் தப்பு செஞ்சேன்னு சொன்னேன்ல, அப்பவே நீ என் பிள்ளை ஆயிட்ட அப்படின்னு சொல்லும் போது கதறி பிரதீப் ரங்கநாதன் அழுவாரு. இந்த சீன்ல நம்ம அழகாம இருக்கவே முடியாது. சமீபமா இந்த திரைப்படத்தை பத்தி இயக்குனர் சங்கர் அவர்களும் சொல்லியிருந்தது அதுதான். அதாவது அந்த காட்சியில உடஞ்சு அழுகாத அப்பா இருக்கவே முடியாது, உடஞ்சு அழுகாத மகன்கள் இருக்கவே முடியாது. எல்லாருமே ஒரு மனிதனாக அப்படியே கரைஞ்சு போயிடுவோம். 2 பேருமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நான் தான் கெத்து, நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, நான் இப்படி சம்பாதிச்சிருவேன், கல்வி அவசியம் இல்லை அப்படி இப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா, இங்க வா தம்பி நம்ம டிராகன் படத்துக்கு போலான்னு சொல்லி கூட்டு போங்க. ட்ரெய்லர் பார்த்தாலே தம்பி நம்மள மாதிரி தான் இருக்குது படம் அப்படின்னு நினைச்சு வந்துருவாப்புல. தம்பி தங்கச்சி யாரா வேணா இருக்கட்டும், கண்டிப்பா அவசியம் பார்க்க வேண்டிய படம். ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு டூர்லாம் கூட்டு போவாங்க. டைட்டானிக், ஜுராசிக் பார்க், இப்படி நிறைய படத்துக்கு எல்லாம் கூட்டு போவாங்க. என்ன கேட்டா டிராகன் படத்துக்கு ஸ்கூல் காலேஜ் பசங்களை கூட்டு போகணும். ஐயோ இதுல வந்து தம் அடிக்கிறாங்களே, தண்ணி அடிக்கிறாங்களே அப்படிலாம் நீங்க சொல்லலாம். ஆனா எல்லாத்தையும் காமிச்சிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குட்டுமையை பிடிச்சி இழுத்து 4 சாத்தி ஒழுங்கா படி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் காமிச்சிருந்தாங்க. ஒரு டெலிவரி பாயாக அவர் மாறுறதும், தன்னோட லைஃபை வந்து திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றதும், மறுபடியும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கரஸ்ல இன்ஜினியரிங் படிக்கிறதும், பிகாஸ் கல்வி அவ்வளோ அவசியம், படிக்காம சுத்தாதீங்கடா முட்டாளுங்களா அப்படின்றத இந்த டிராகன் படம் சொல்லியிருக்கு. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதனாலதான் இது வந்து இட்ஸ் டிராகன் டேக் அவே அப்படின்னு வச்சுக்கலாம். இட்ஸ் நைஸ் ஃபிலிம். ஐ திங்க் தமிழ் சினிமால சமீபமா இவ்வளோ என்டர்டெய்னிங்கா, இவ்வளோ மெசேஜோட, நிறைய நிறைய அழகான காட்சியோட, இவ்வளோ ஆக்டர்ஸ் நிறைஞ்சிருந்து, அதுவும் லியான் ஜேம்ஸ் அப்பா என்ன மியூசிக்குங்க, என்ன அழகான பாடல்கள், என்ன அழகான பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் சாய்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் கான் வந்து அடுத்த நிமிஷம் செலிப்ரேஷன் தான். அந்த முகத்தை காட்டின உடனே எல்லாருமே அப்படி கொண்டாடினாங்க. விஜய் சித்து நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, நீ என்ன பண்ணாலும் என் நண்பன்டா அப்படின்ற மாதிரி நம்மளை கலாய்ப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, பட் நமக்காக கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்துல த்ரூ அவுட் த ஃபில்ம். அண்ட் குட்டி டிராகன் ஹர்ஷத் கானுக்கு வந்து இது ஒரு லைஃப் டைம் ரோல். ஓகே, நிறைய யூடியூப்ல நம்ம பார்த்திருக்கோம். ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி டிராகனா அவர் வர்றதுல இருந்து, அனுப்புமா மேல ஒரு லைட்டான ஒரு கிரஷ், அப்படியே வந்து பிரதீப் பண்றதை காப்பி பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றதுல இருந்து, அதாவது கார் ஓட்டிட்டு போகும்போது எதுக்கு நான் அப்படின்னு கேட்பாரு, வா நாளைக்கு படிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அந்த படிப்போட முக்கியத்துவம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஒரு ஃபைட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படி, நீ அந்த கொஸ்டினை படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டே வரக்கூடிய அந்த ஸ்டண்ட் சீனோட அந்த மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. படமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு எஃபர்ட். ஃபுல்லா அப்படியே எப்படி இதை திங்க் பண்ணிருப்பாங்க, எப்படி இதை எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு பாருங்க, வாய் வலிக்க புகழக்கூடிய அளவுக்கு படம். டிராகன் இஸ் a celebration. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது டான் 2 இல்ல, இது டிராகன்.